ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, பேச்சிலர் பசங்களுக்கு, அப்புறமா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்குலாம் லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி பாருங்கங்க. சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே பாராட்டுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறாங்க. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கேப்சிகம், ஆனியன், பீன்ஸு, கேரட்டு, முட்டைகோஸு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்குலாம் சட்டுன்னு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. பேச்சுலர் பசங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி. நம்ம மிக்ஸி தேவையில்லை, அம்மியில் மசாலா அரைக்க தேவையில்லைங்க. சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரே ரைஸுங்க. 1 பாட் சாதம் பண்ண போகிறேன் இன்றைக்கி. சூப்பர் டேஸ்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசியை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணதுக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்காங்க. அந்த டம்ளருக்கு இது நல்லா கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு நல்லா வடித்து நம்ம ஆற வச்சுக்கணுங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிடலாம். இது நல்லா வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்க மாவு மாதிரி இருக்குங்க, அதெல்லாம் போனால் தான் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் சாதம் வந்து. அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மட்டும் அரிசி நல்லா கழுவி எடுத்தோம்னா தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறிட்டுனா வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட்டாக நம்பரை போடுங்க. அப்போ தான் சோறு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க. இது கூட வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ரீஃபண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாங்க. சாதத்துக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமாட்டு லெமன் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்கள். நல்ல சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் கிடைக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. 80% வந்தோடனே நம்ம வடித்து ஆற வச்சிடணுங்க. ஒரு பிளேட்டில் தட்டி நம்ம நல்லா ஆறணும். ஆறினா தான் 1 ஹவராவது ஆறணும். ஆறினா தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்குங்க. அதனால் இதை வேக வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். உப்பு, எண்ணெய், லெமன் 3 ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொஞ்சம் வெந்தோடனே வடிச்சுக்கிடலாம். சாதம் வந்து ஒரு 80% குக் ஆகிட்டுங்க. நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கடாயை ஆன் பண்ணிடலாங்க. இதில் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பன்னீரை வறுத்து எடுத்துக்கணும். பன்னீரை வறுத்துட்டு தான் நம்ம அப்புறமா ஃப்ரைட் ரைஸ் பண்ணணுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம மசாலா போட்டு வச்சுருந்தோம்னா நல்லா ஊறிடும் உங்களுக்கு. நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்குங்க. சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பன்னீர் வந்து உப்பு மசாலா உள்ளுக்கு உரைக்காமல் சப்புன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பன்னீர் நிறைய தேவைன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 100 கிராம் போட்டிருக்கேன். பன்னீரை போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம இந்த மாதிரி லேசாக குலுக்கி விட்டுக்கணுங்க. விட்டிங்கன்னா அடியில் வந்து உங்களுக்கு ஒட்டாது, சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா ஒன்று போல் வெந்து கிடைக்குங்க. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ஒன்று போல் வெந்துடும் உங்களுக்கு. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம்.
பன்னீர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கடாயை கீழே வச்சுட்டு வேற ஒரு பெரிய கடாயை வச்சிடலாங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் பெரிய கடாயாக வச்சுருக்கேன். சாதத்துக்கு தகுந்தபடி கடாயை வச்சுக்கோங்க. கிண்டதுக்கு வசதியாக இருக்குங்க. இப்போ கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 3 கரண்டியாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நெய்யிலே பண்ணணுனாலும் நெய்யிலே பண்ணலாம். நான் ஆயிலில் தான் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டுங்க ஒரு 7 8 பல்லு பூண்டை வந்து சின்னதாக துருவி வச்சுருக்கேன். இஞ்சியும் சின்னதாக துருவி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. ஆனால் தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சியும் போட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு வெங்காயங்க இதை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப கோல்டன் கலரில் வராண்டாம். உங்களுக்கு வந்து ரைஸாக வெந்தால் போதுங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும். அப்படின்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சுங்க. நம்ம வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன கேரட்டு ஒரு கேரட்டு போட்டிருக்கேன். அப்புறமா பீன்ஸுங்க ஒரு 5 6 பீன்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுப்பு வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்குங்க. இதமான தீயில் வச்சு நம்ம வதக்கினோம்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுத்துரும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கவும் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நீள சைஸில் கட் பண்ணி போடனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடனாலும் போட்டுக்கலாம். கேப்சிகம், பீன்ஸு, கேரட்டு எல்லாமே குச்சி குச்சியாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். காய்க்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. காய்க்கு தகுந்தபடி உப்பு போட்டாச்சுங்க. நல்லா வதங்கட்டும். இதில் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிடலாங்க. இங்கே கலர் கேப்சிகம் கிடைக்கும். எல்லோ, ரெட்டு கேப்சிகம் கிடைக்கும். அது கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் ஃபஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இப்போ போட்டுட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அதாவது பெப்பர் பொடி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக போட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சில்லி சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸு இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சோயா சாஸுங்க இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிடலாம். ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா டமாட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது மசாலாலே கொஞ்சம் வேகட்டுங்க. இப்போ எல்லாமே சாஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க.
ஸோ அதோட கிண்டி கொடுத்துட்டு நம்ம வடித்து வச்சுக்க சாதத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உறுத்து விட்டுக்கோங்க. சாதத்தை ஆட் பண்ணியாச்சு. நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். அடியில் இருந்து அப்படியே உறுத்து விடணுங்க. சாதம் உடையாமல் அடியிலேருந்து அப்படியே கிளறி கொடுங்க. நல்லா உருந்தால கிடைக்கும். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு கிளறி கொடுங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க கிண்டி கொடுக்குறது. அடியில் கரண்டி கொடுத்து இப்படி கிளறி விடணும். பண்ணும்போதே சாப்பிட தூண்டுங்க. அந்த அளவுக்கு அருமையான ஃப்ரை ரைஸ்ங்க. பன்னீர் ஃப்ரை ரைஸ். கொஞ்சம் இப்படி இருக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதில் அந்த மசாலாலாம் அந்த சாதத்தில் இறங்கிடுங்க. அப்படியே வந்து மேலே கொஞ்சம் பெப்பர் பொடி தூற்றி லாஸ்ட்டில் நம்ம பெப்பர் பொடி போடணுங்க. போட்டால் தான் சாதம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மணமும் கொடுக்கும். அப்புறமேட்டு ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறமேட்டு அப்படியே பன்னீருங்க. அப்படியே கொஞ்சம் மல்லித்தழையும் தூவி இறக்க வேண்டியதாங்க. சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ஒரு மட்டும் கிண்டி கொடுத்துக்கலாம். வாவ், சூப்பர் ஃப்ரைட் ரைஸ்ங்க. ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா 4-5 பேர் சாப்பிட்லாங்க. 5 பேர் 6 பேரே சாப்பிட்லாம் தாராளமாட்டு. அந்த அளவுக்கு கிடைக்கும் நமக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். விரதம் இருக்கனால சாப்பிட முடிய மாட்டேங்குங்க. அப்புறமா பண்ணி சாப்பிட்டுக்கிடுவேன். நான் இப்போ உங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.